வணக்கம் மக்களே, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ப்ராப்பரான டிடிசிபி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானதாங்க. மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் பாலாஜி ரெசிடென்ஷியல் டவுனுங்க. இந்த ப்ராஜெக்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லிங்க. கோயம்புத்தூர் சத்தி ரோட்ல வந்தீங்க அப்படின்னா கோவில்பாளையம் பக்கத்தில் பொன்னைக்கொண்டன் புதூர்ல தான் வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க. டோட்டலாக ஒரு 8 ஏக்கர் பரப்பளவுல 174 சைட்டா வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைச்சிருக்கிறோங்க. ப்ராப்பரான டிடிசிபி சைட்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ராப்பரான சைட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பாலாஜி ரெசிடென்ஷியல் டவுன் ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா பொன்னைக்கொண்டன் புதூர் அப்படின்ற 4 ரோடு ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்லேயே அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு காந்திபுரம்லேருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா 81A, 82, 45H, 45J இது எல்லாமே வந்துட்டு காந்திபுரம்லேருந்து அன்னூர் போகிற பஸ்ஸஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே நிற்குங்க. ஸோ இந்த 4 கார்னர்லேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு நம்ம ப்ராஜெக்ட் வந்து அமைச்சிருக்கிறோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காந்திபுரம் வந்து அடிக்கடி அவைலபிள் இருக்குதுங்க. இன்னைக்கு சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே வந்து பிரைவேட் வெஹிக்கிள் இருக்குதுங்க. 2 வீலர் 4 வீலர் எல்லாருமே வச்சிருக்கிறோம். பட் இருந்தாலும் வந்துட்டு பஸ் ஃபெசிலிட்டி எதனால் பார்க்குறாங்க அப்படின்னா நாளைக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன் எல்லாமே வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு போகிற மாதிரி உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு நம்ம ப்ராஜெக்ட் வந்து அமைச்சிருக்கிறோங்க. அது போக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 8 ஏக்கர் சுற்றியுமே வந்துட்டு 6 அடியில் வந்து காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நீட்டாக பிளாஸ்டிங் பண்ணி காம்பவுண்ட் வால் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ரோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 33 அடி 30 அடி வந்து ஒய்டான தார் ரோடுங்க. இபி கனெக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ப்ராஜெக்ட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிற இடத்து பக்கத்தில் மட்டும்தான் இபி கனெக்ஷன் அவைலபிள் இருக்குங்க. பட் நம்ம ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக எல்லா ஸ்ட்ரீட்டுக்குமே வந்துட்டு இபி கனெக்ஷன் வந்துட்டு அவைலபிள் இருக்குதுங்க. நம்ம ப்ராஜெக்ட்டில் வந்து பிளான்டேஷன் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. ஸோ ஒவ்வொரு செடிகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மரங்களுக்குமே நம்ம வந்துட்டு ட்ரிப் இரிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே முன்னாடியே நம்ம பிளான் பண்ணதுனால இப்போ எல்லாமே நல்லா பெரிய மரங்கள் ஆயிடுச்சுங்க. அது போக மெயினானது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் சோர்ஸுங்க. நீங்கள் ஒரு ஏரியாக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு குடியேற போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஏரியாவில் வந்துட்டு நீர்வள ஆதாரம் வந்து கண்டிப்பாக இருக்கணுங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிளாட்டுக்கு இண்டிவிஜுவல் பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 30,000 லிட்டரில் ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிங்க. அதுலேருந்து எல்லா பிளாட்டுக்குமே வந்து இண்டிவிஜுவலாகவே வந்துட்டு நம்ம வந்து வாட்டர் சப்ளை கொடுக்குறாங்க. அது போக இண்டிவிஜுவலாக நீங்கள் போர் போடுறதுனால போட்டுக்கலாங்க. ஸோ போர்வெல் போடும்போது உங்களுக்கு வாட்டருமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமமே வந்துட்டு ஒரு 200லேருந்து 250லேயே வந்துட்டு நல்லா வாட்டர் கிடைக்குதுங்க. ஸோ வாட்டருமே வந்து டேஸ்ட்டுமே நல்லா இருக்குங்க. ஆர்ச் காம்பவுண்ட் வால் ஈபிங்க அது போக வாட்டர் எல்லாமே சொல்லிட்டீங்க. ஸோ ட்ரைனேஜ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பரான ட்ரைனேஜ் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களே பார்க்கலாம், நல்ல ஒரு மழை பெஞ்ச டைமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனேஜில் வந்துட்டு எந்த ஒரு லேகிங்கும் இல்லாமல் வாட்டர் வந்து சூப்பராக வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்குங்க. அந்தளவுக்கு நீட்டான ஸ்லோப் கொடுத்து இந்த ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற தண்ணியாகட்டும் அது போக வந்துட்டு மழை தண்ணியாகட்டும்ங்க எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு தண்ணி வந்து கெட்டாமல் நீட்டாக வந்துட்டு ஃப்ளோ ஆகிட்டு இருக்குங்க. ஸோ ஒரு ப்ராப்பரான அவுட்லெட்டுமே வந்துட்டு நம்மளோட லேஅவுட்டில் இருக்குதுங்க. சார் நான் வந்து இமீடியட்டாக வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி பிளாட் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்களும் இந்த பிளாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாங்க. இந்த பிளாட்டில் வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். என்ன ரீசன் அப்படின்னா இது வந்து டெவலப்மெண்ட் ஒர்க் போயிட்டு இருக்கிற டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இனிஷியலாக ஒரு 10 வீடு வந்து பூஜை போட்டு பில்டிங் ஒர்க்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா வழிமுறைகளும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்குறோங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாயில் கண்டிஷன் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஃபூட்டிங் வந்துட்டு நீங்கள் குழி எடுக்கிறீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 5 ஃபீட்லேருந்து ஒரு 6 ஃபீட் வரைக்குமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹார்ட் செட்டாக கிடைக்குதுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பேஸ்மெண்ட்டோட காஸ்ட்டுமே வந்து ரொம்ப கம்மியாகுங்க. கம்ப்ளீட்டாக இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராவல் சாயில் வருதுங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரெட் சாயிலுங்க. ஸோ ஒரு 2.5 ஃபீட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோர்ஸ் கிராவல் கிடைக்குதுங்க. ஸோ இது வந்து பேஸ்மெண்ட் ஃபில்லிங்க்குமே வந்து நீங்கள் இந்த சாயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து பேஸ்மெண்ட் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக வருங்க. இது ஒரு மெயின் அட்வான்டேஜுங்க பில்டிங்கை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிளே சாயிலில் போய் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செட்டில்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது பில்டிங் வந்து செட்டில் ஆகுங்க. பட் இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹார்ட் ஷேட்டாக இருக்கிறதுனால அந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து எதுவுமே நம்ம ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பார்க் ஒர்க்குமே வந்து இப்போ டெவலப்மெண்ட் ஒர்க் போயிட்டு இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு டெம்பிள் ஒர்க்குமே வந்து ஒரு 70% கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. உள்ளே பார்க் ஏரியாலே வந்துட்டு ஒரு கோயிலும் வந்து நம்ம விநாயகர் கோயிலுமே வந்து நம்ம கட்டிட்டு இருக்கிறோங்க. ஸோ இதோட கும்பாபிஷேகமும் கூடிய சீக்கிரம் வந்து நம்ம வைக்க போகிறாங்க ப்ராஜெக்ட் லான்ச்சிங் அப்போ. சில்ட்ரன்ஸ் பிளே கிரவுண்டுங்க, வாக்கிங் ட்ராக் அது போக பார்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பிளான்டேஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணி நீட்டாக பக்காவான ஒரு டிடிசிபி பிளாட்ஸாக வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் வந்து லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சென்ட்டோட ப்ரைஸ் வந்து 6.75 lakhs கொடுத்துட்ருக்குறோங்க. கூடிய சீக்கிரம் வந்து லேண்டோட ப்ரைஸ் வந்து 7.25 lakhs பண்ணிடுவோங்க. ஸோ நீங்கள் வீடியோவில் வந்துட்டு எல்லாமே தெளிவாக பார்த்தீங்க. இப்போ மற்றவங்கள மாதிரி நம்ம வந்துட்டு சொல்லிட்டு வீடியோவில் எதுவுமே காமிக்காமல் சொல்கிறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க. பட் எல்லாமே உங்களுக்கு வந்து விஷுவலாகவே காமிக்கும். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே வந்துட்டு நேரில் வந்து டெவலப்மெண்ட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கோங்க.
ஸோ இதில் வந்து இன்னும் ஒரு 20% வந்து எங்களுக்கு டெவலப்மெண்ட் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு டைம் இருக்குதுங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளே புக் பண்ணுறவங்களுக்கு இப்போ ஒரு 50,000 வந்து சென்ட்டுக்கு ஆஃபர் 7.25 lakhsங்க. ஒரு சென்ட்டோட ப்ரைஸ் வந்து இப்போ வந்து 6.75 lakhs கொடுத்துருக்குறோங்க. ஸோ இந்த ஆஃபர் டைமில் கண்டிப்பாக உங்களோட ட்ரீம் லேண்டை எங்ககிட்ட புக் பண்ணி. சார் எங்கிட்ட வந்து கையில் வந்து கம்மியாக தான் அமௌண்ட் இருக்குதுங்க. நானும் ஒரு 2-3 இயர்ஸாக வந்து லேண்ட் கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கேன். கையில் வந்து லேண்ட் அமௌண்ட் சேரும்போது வந்துட்டு லேண்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பேசும்போது சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பேங்க் லோன் வந்து லேண்டுக்குமே வந்து அவைலபிள் பண்ணி கொடுக்குறாங்க. 70% பார்த்திங்க அப்படின்னா லேண்ட் லோனுமே அவைலபிள் இருக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் கையில் ஒரு 4 to 5 lakhs இருந்தது அப்படின்னா அதை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து பேங்க் லோன் போட்டு மந்த்லி ஒரு 10,000 ஒரு 15,000 வர மாதிரி நீங்கள் வந்துட்டு பேங்க் லோன் ஆப்ஷன் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோங்க. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சூப்பரான டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிற நம்ம பாலாஜி ரெசிடென்ஷியல் டவுன் ப்ராஜெக்ட் வந்துட்டு நீங்கள் விசிட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் குயிக்காக வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்மளோட ப்ராஜெக்ட் விசிட் பண்ணுங்கள். விசிட் வரதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிவிட்டு விசிட் வந்தீங்கன்னா எங்களோட ஸ்டாஃப் உங்களுக்கு கிளியராக கைட் பண்ணுவாங்க. மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.